சமீபத்தில் திமுக எம்பி திருச்சி சிவா காமராஜரை பற்றி பேசின பேச்சு சர்ச்சையாகிருக்கு. அவர் சொன்னதில் 2 விஷயங்கள் கவனத்துக்குரியதுன்னு இருந்தாலும் மொத்த ரியாக்ஷனும் ஒரு விஷயத்திலே முடிஞ்சிடுச்சு. அந்த பேச்சில் கவனத்துக்குரிய 2 விஷயங்கள் என்ன அப்படின்னா, மொதல் விஷயம், கலைஞர் ஆட்சியில் இருந்தப்போ காமராஜர் உடல்நலன் கருதி அவர் தங்கும் அரசு பயணியர் விடுதி எல்லாத்துலேயும் ஏசி வசதி செஞ்சு தர சொல்லி உத்தரவு போட்டார் அப்படிங்கிறது. 2வது விஷயம், இறந்து போகிறதுக்கு சில நாள் முன்னாடி காமராஜர் கலைஞரோட கையை பிடிச்சிக்கிட்டு உங்களை விட்டால் ஜனநாயகத்தை காப்பாற்ற ஆளே இல்லை அப்படின்னு சொன்னாராம். இந்த 2 விஷயத்தில் ஏசி விஷயம் பேசு பொருளாயிடுச்சு. காமராஜர் கலைஞர் கையை பிடிச்சிக்கிட்டு சொல்கிறதா இவங்க சொல்கிற அந்த டுபாக்கூர் கதை இருக்குல்ல, அதை யாரும் கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. சரி, இப்போ ஏசி விஷயத்துக்கு வருவோம். திருச்சி சிவா சொன்னது பொய் அப்படின்னு எதிர்வினை வர ஆரம்பித்ததும் திமுக ஆதரவாளர்கள் கலைஞர் 2013 பதிவிட்ட ஃபேஸ்புக் போஸ்ட் ஒன்று ஆதாரமாக காட்டினாங்க. அது பற்றி தான் இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி 1960கள் அரசியல் ஃப்ளாஷ்பேக் ஒன்று சுருக்கமாக பார்ப்போம். 60களில் காமராஜர் தான் திமுகவோட பிரதான அரசியல் எதிரி. அதனால் அவரை அரசியல் ரீதியாக மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையிலையும் கடுமையாக விமர்சித்தது திமுக. அதிலும் குறிப்பாக கலைஞரோட முரசொலி பத்திரிகையில் காமராஜரை பற்றி அருவருக்கத்தக்க கார்ட்டூன்லாம் வந்திருக்கு. இந்த ஃப்ளாஷ்பேக்கை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ 2013 கலைஞர் ஃபேஸ்புக் போஸ்ட்டுக்கு வருவோம். அது காமராஜர் பிறந்த நாள் அன்னைக்கு கலைஞர் பதிவிட்ட போஸ்ட். அந்த போஸ்ட்டில் காமராஜரை பற்றி உயர்வாக சில விஷயங்கள் பேசியிருக்க கலைஞர், காமராஜருக்கு அவர் இருந்த போதும் இறந்த பின்னும் தானும் திமுகவும் செஞ்சதை பற்றி பேசியிருக்காரு. காமராஜருக்கு மணிமண்டபம் கட்டினது, தன்னோட அம்மா இறந்தப்போ காமராஜர் ஆறுதல் சொல்ல வந்தது, காமராஜருக்காக தான் எழுதின கவிதை, தன் மகன் ஸ்டாலின் கல்யாணத்துக்கு காமராஜர் வந்ததுன்னு நிறைய பட்டியல் போட்டிருக்காரு. அந்த பட்டியல் போட்டதில் ஒரு விஷயந்தான், காமராஜர் தங்குற கெஸ்ட் ஹவுசஸ், அதாவது பயணியர் விடுதிகளில் ஏசி வசதி செஞ்சு தர தான் உத்தரவு போட்டதையும் கலைஞர் சொல்லியிருக்கார். அதனால் இந்த போஸ்ட் வச்சு தான் திருச்சி சிவா பேசியிருக்காரு, உண்மையை தான் பேசியிருக்காருன்னு திமுக ஆதரவாளர்கள் பதிவிட்டிருக்காங்க. கலைஞரோட அந்த ஃபேஸ்புக் போஸ்ட்டை முழுசாக படித்தா கடைசி பேராகிராஃபில் ஒரு சூப்பர் ட்விஸ்ட் இருக்குது. கலைஞரோட வரிகளை அப்படியே படிக்கிறேன், கேளுங்க. இவைகள் எல்லாம், இந்த பாராட்டுகள் எல்லாம், இந்த சிறப்புகள் எல்லாம், இந்த புகழுரைகள் எல்லாம் நான் அரசியலிலே காமராஜரை எதிர்த்து பேசிய பேச்சுகள், நான் ஈடுபட்ட செயல்கள், இவைகளுக்கெல்லாம் ஒரு பரிகாரமாக என்னை மாற்றுகின்ற அளவிற்கு இருந்தன என்பதை சொல்ல விரும்புகிறேன். அதாவது கலைஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அதுக்கு முன்னாடி காமராஜருக்கு எதிராக பேசினதுக்கும் செஞ்சதுக்கும் பரிகாரம் செய்கிற மாதிரி இப்படியெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். காமராஜரை பற்றி முன்னாடி தான் அவதூறாக பேசினதெல்லாம் தப்புன்னு சொல்கிற வாக்குமூலம் மாதிரி இருக்குது அந்த வரிகள். இதுலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எந்த அரசியல் எதிரி தன்னை கடும் விமர்சனம் செய்து எதிர்த்தாரோ அவரே பின்னாளில் அப்படி செஞ்சது தப்புன்னு உணர்ந்து பரிகாரம் தேடும் செயல்களை செய்யும் அளவுக்கு உயர்ந்த தலைவராக காமராஜர் இருந்திருக்காரு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். வாழ்க காமராஜர் புகழ்.